ஓகே, நம்ம பார்க்கிறோம் மத்திய அமைச்சர்கள் ஜிதேந்திர சிங் மற்றும் ஜே.பி. நட்டா ஆகியோர் சிஜேபி பிரதிநிதிகள் சௌரவ் தாஸ் மற்றும் அசுதோஷ் ரங்காவோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இது மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை. திங்கட்கிழமை முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பாராளுமன்றத்தை நோக்கி இந்த மார்ச் நடந்து கொண்டிருக்கும் போதே நடைபெற்றது. இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. 2 கோரிக்கைகளில் ஓரளவுக்கு இன் பிரின்சிபல் அக்ரிமெண்ட் வந்து பிரதான கோரிக்கையான பிரதான் ராஜினாமாவில் வரலை. அதுவும் கூட இன்றைக்கி ஏற்கப்பட்ட நிலையில் முடிவுக்கு வருமா போராட்டங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. திரு ஜுபேர், அதற்கான சூழல் உருவாயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஒரு எக்ஸிட் ரூட், அந்த ஒரு இறுதி கட்டம் அப்படிங்கிறது பல போராட்டங்களில் சவாலாகவே இருந்திருக்கிறது. நம்ம ஜல்லிக்கட்டே திரும்பி பார்ப்போமே, ஜல்லிக்கட்டில் மசோதாலாம் நிறைவேற்றிட்டாங்க, ஆனால் புது புது டிமாண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இதில் நிறைய குரூப்ஸ் இருக்கும், நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது இந்த எக்ஸிட் ரேம்ப் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி difficult than imagine at a lot of cases. உங்களோட பார்வைகள் பத்தி இல்ல, இது ஆல்மோஸ்ட் இந்த ப்ராப்ளத்தை முடிக்கிறதுக்கு பாஜக தயாராயிருச்சு. ஏன்னா இது அவங்க கைமீறி இப்ப வந்து டெல்லியில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் வேறு வேறு மாநிலங்கள் வேறு வேறு களத்துக்கு போயிருச்சு. அப்படிங்கும்போது இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு முயற்சி எடுத்துட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்கிறார். அடுத்து அவங்க வைக்கக்கூடிய மிக முக்கியமான 2 கோரிக்கை வந்து இந்த நீட் தேர்வால் இந்த வருடம் இறந்து போன 20 குழந்தைகளுக்கான இழப்பீடு 1 கோடி ரூபாய் கேட்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த வழக்குகள் போடப்பட்டிருக்கு, அந்த வழக்குகள் வாபஸ் வாங்கணும். அதே மாதிரி தங்களை தாக்கிய காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிற கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கையெல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தர்மேந்திர பிரதான் அவர்களை நீக்கிற அளவுக்கு இறங்கி வந்திருக்கிறாங்க. அப்படிங்கும் போது இந்த கோரிக்கைகள் அவங்க நிறைவேற்றுவதில் ஒரு சிக்கல் இருக்காது. சீக்கிரம் இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு பாக்குறாங்க. ஏன்னா அதுல என்ன நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, இதுல ரொம்ப உறுதியா நின்னாங்க. இல்ல தர்மேந்திர பிரதான் ராஜினாமாங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு இறங்கி வந்திருக்கிறாங்க. அப்படின்னா நாடாளுமன்றத்தை நம்ம நடத்தணும், அதில் நிறைய லெஜிஸ்லேட்டிவ் அஜெண்டா இருக்கு. இது நீங்க சொன்னது போல இது எல்லை மீறி போனா என்ன செய்யறது, நாட்டில் சுதந்திர தினம் வேற அடுத்து வருது, அதை நோக்கி அது ரொம்ப பெருசானா என்ன பண்ண, நேபாள் மாதிரி ஆனா என்ன, இப்படி நிறைய கால்குலேஷன் மத்திய அரசு முன்னாடி இருந்திருக்கும் இல்லையா? இல்ல, கண்டிப்பா மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கு. இது ஏதாவது ஒரு அமைப்பு நடக்கக்கூடிய போராட்டமா இருந்தா அதுக்கு ஒரு தலைமை இருக்கும், அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இது வந்து யாரு தலைமை, யாரு முன்னெடுக்கிறா, எங்க நடக்குதுன்னு தெரியல. பீகார்ல நடந்த போராட்டத்தை நம்ம பாக்குறப்ப அது வந்து இந்த போராட்ட களத்தை ஒரு வேடிக்கை களமாக மாற்றி அங்க ஒரு வேலை செஞ்சிருக்கிறாங்க. அங்க பாக்குறப்ப மிக இப்படி ஒரு போராட்டத்தை இளைஞர்கள் மத்தியில பார்க்கவில்லை. நமக்கு தெரிஞ்ச காலகட்டங்கள் இப்படி பார்க்கல. எந்த பயமுமே இல்லை. அவங்க போலீஸை பார்த்து பயப்படுறது இல்ல, போலீஸ் வீசக்கூடிய அந்த லத்திகளை பார்த்து பயப்படுறது இல்ல, பேரிகார்டை பயப்படுறது இல்ல, தண்ணி பீச்சி அடிச்சு அதுல குளிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது எல்லை மீறிய போராட்டம் கை மீறி போகுது. இவங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது. எந்த இதுல வச்சு கண்ட்ரோல் பண்ணுவீங்க? அப்ப ஒவ்வொரு மாநிலக்குமா பரவிட்டு வருது. மகாராஷ்டிரா போகுது, அடுத்து பீகார் போகுது. அப்படிங்கும் போது ஒரு மாணவர் எழுச்சியா புரட்சியா மாறிடுமோங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டு இருக்கு. அதுக்காக வேற வழி இல்ல. சென்டிமெண்ட் இஸ் வித் தி ஸ்டூடண்ட்ஸ். போராட்டக்காரர்கள் மேல தான் இன்னைக்கு சென்டிமெண்ட்ஸ் இருக்குங்கிறத நம்ம உணர்றோம். ஆனா மத்திய அரசும் கூட சமயோஜிதமா இதுக்கு மேல இதை வந்து பிரஸ் பண்ணக்கூடாது, நம்ம இறங்கி வரணும் அப்படின்னு இறங்கி வந்திருக்கு, ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம்ல. இப்போ இன்னைக்கு நேபாளிலேயோ ஸ்ரீலங்காலேயோ வங்கதேசத்திலேயோ அங்கே அரசுகள் எங்கே தோத்துது அப்படின்னா இந்த கோரிக்கைக்கு செவி சாய்க்காத போது, தாமதமானாலும் கூட இன்னைக்கு செவி சாய்க்கிறது மத்திய அரசு. ஒரு ஹை ப்ரொஃபைல் ரெசிக்னேஷன் அடிக்கடி மோடி அரசு நடப்பெறது இல்லை, அந்த நிலைக்கு போறாங்க அப்படின்னா they have the ears on the groundங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்கணுமா? ஆமா ஆமா, கண்டிப்பா அவங்க கிரவுண்டோட ரியாலிட்டி அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லை மீறி போகுது, கை மீறி போகுது, ஒவ்வொரு மாநிலத்துக்கு அது டிரான்ஸ்பர் ஆகி போகுது. அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து இதோடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சிருக்கு. அதனால இது முற்றிலுமாக இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. ஆனா இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் கடந்த 10-12 ஆண்டுகளாக நீட் தேர்வு விலக்கு அப்படிங்கிறதுல ஸ்டாண்டர்டா இருக்காங்க எல்லா கட்சிகளும். அந்த இன்னைக்கு வினாத்தாள் கட்சிவுக்கான அமைச்சர் மாற்றம்ங்கிறது தான் அந்த கோரிக்கையா இருந்தது. ஆனா இதை நீடிச்சு விட்டாங்கன்னா மற்ற பிரச்சனைகளும் சேர்த்தே கையில கொண்டு வருவாங்க. நம்ம அதை இன்னும் கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்ணுவோமே. இந்த கோரிக்கையே பிரதான் மாநிலத்தினால பிரச்சனை முடிஞ்சிடும் நம்ம எப்படி சொல்ல முடியும்? இன்னொரு மந்திரி வந்து ஆஹா ஓஹோன்னு இது எப்படி செஞ்சிருவார்னு சொல்ல முடியும்? தமிழ்நாட்டில் இங்க இருக்கக்கூடிய அரசுகளோ இல்லையே அநேக கட்சிகளோ சொல்வது இந்த முறையே பிரச்சனைக்குரியதுங்க. இந்த நீட் முறையே ஒரு ஹைலி சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம், மாணவர்கள் மத்தியில் ஒரு சமதளத்தை சமூக நீதியை கொண்டில்லாத ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது பத்தின ஒரு பார்வை இல்லை கன்சென்சஸ் உருவாகவே இல்லையே. இல்ல, எனக்கு என்னன்னா இது வந்து அவங்க வந்து இன்னைக்கு கேட்டிருக்க அந்த அமைச்சருடைய ராஜினாமா ரெசிக்னேஷன்ங்கிறது வந்து அது ஒரு புள்ளி தான். எனக்கு அதை தொடரும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து வட மாநிலங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய, இந்தியா முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு இன்மை,
அப்புறம் கல்வியில் ஏற்பட்ட யூபிஎஸ்சியில் ஏற்படக்கூடிய குளறுபடிகள், +2 சிபிஎஸ்இ எக்ஸாம் நடந்த குளறுபடிகள், அதுக்கான மறுகூட்டல் தேர்வு, இப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இளைஞர்களை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து பிரச்சனையா வர்றது. ஒரு அதீதமான கோபம் வெவ்வேறு இனங்கள்ல உருவாகி அதோடைய வெளிப்பாடு, அதுக்கு ஒரு வடிவம் பெற்றதுதான், ஒரு வடிகால் தான் வடிவம் பெற்றதுதான். ஆனா இது வெறும் ஒரு பேப்பர் லீக்குக்காக இவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்ட் நடக்காது. இதுக்கு பின்னாடி இவ்வளவு இருக்கு. இவ்வளவு ஆனா பாஜக அரசாங்கம் மிக தெளிவாக இது சீக்கிரம் முடிச்சிடணும். இந்த 20 நாள் அவங்க விட்டாங்க, கூட்டிடுவாங்க, கலைஞ்சு போயிடுவாங்க, தடியடி நடத்தா கலைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு பாக்குறப்ப அவங்க அதெல்லாம் தாண்டி போயிட்டாங்க. அதை தாண்டி இன்னைக்கு ஒரு போராட்ட களத்தில் அவங்க நிக்கிறத பாக்குற போது இவங்க வேறு ஒரு கோபத்தோடு இங்க நிக்கிறாங்கிறது இப்பதான் அனலைஸ் பண்றாங்க. இப்ப ஜல்லிக்கட்டு போராட்டத்தோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தோமே, அன்னைக்கு கூட அதை அனலைஸ் பண்ணுவாங்க. என்ன சொன்னாங்க, ஜல்லிக்கட்டு ஒரு கோரிக்கை, அது ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான். அதுக்கு கீழே கனன்று கொண்டிருந்த அமைப்பு மேலே கோபம், ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட குழப்பங்கள், அரசியல் மாற்றங்கள் பலவற்றுடைய வெளிப்பாடாக தான் அதை பார்த்தாங்க. அதுபோல இன்னைக்கு நாடு முழுக்க வெவ்வேறு ரிசன்மெண்ட் இருக்கு, அதுக்கு ஒரு வடிவம் இது பெற்றிருக்குன்னு பார்க்கறதா? ஆமா, கண்டிப்பா 100% அதுதான். ஆனா அவங்க எந்த அரசியல் கட்சியும் நம்பல. அதான் நீங்க பார்க்கணும். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, தன்னாட்சி அமைப்புகள் பெற்ற அதிகாரம் உள்ள அமைப்புகளாக இருந்தாலும் சரி, யாருமே எங்களுடைய கோரிக்கையை கேட்கலையே, எங்களுக்காக பேசலையே, நாங்களே வீதிக்கு வந்திருக்கிறோமேங்கிறதா அவங்களுடைய கோபம். அதனாலதான் அவங்க யாரையும் அலோவ் பண்ணல. எந்த அரசியல் சாயம் வந்துடக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவா இருந்தாங்க. இல்ல, இன்னைக்கு எமோஷன்ஸ் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இன்னைக்கு மந்திரிகள் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கவங்களுடைய பின்புலம் பார்த்தா இவங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்காக வேலை பார்த்தவர்கள். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்காக தேர்தல் பல தேர்தல்களில் வேலை பார்த்து அவருடைய குரலா ஒலித்தவர்கள். அதனால தான் பிஜேபி காங்கிரஸ் ரெண்டுத்தையும் ஒதுக்கி வச்சு பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஒரு அஜெண்டா இல்லாம இல்லை. இல்ல, அப்படி நீங்க ஒட்டுமொத்தமாக அபிஜித் திப்கே மட்டும் வச்சு நம்ம இல்ல, அபிஜித் திப்கே மட்டும் இல்ல, இப்ப நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற மற்றவர்களும் கூட too many people. அதுல ஒரு 4-5 பேர் சொல்லுவாங்க. பீகார்ல எடுக்கிறது எங்க எடுப்பீங்க? பீகார்ல யாரு? இல்ல, அதெல்லாம் தன்னிச்சையா பார்க்கலாம். பட் இது ஒரு ஆர்கனைசேஷனே இல்ல, ஒரு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. இன்னைக்கு காங்கிரஸ் அவங்க வரவிடாம பாத்துக்கிறாங்கன்னா அது ஆம் ஆத்மியோட இன்ட்ரெஸ்ட். அது இல்ல, ஆம் ஆத்மி அலோவ் பண்ணலையே. ஆம் ஆத்மி வந்துட்டு போயிருக்காங்க. கேஜ்ரிவால் வந்தாரு, கேஜ்ரிவாலை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ராகுல் காந்தி பிரதமர் வீட்டு வாசல்ல உட்கார்ந்தாருன்னா அது நீத்து போச்சேன்னு விமர்சனம் செய்யறாங்க. ஸோ இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா, ஹிடன் அஜெண்டா இல்லாம இல்லை. இன்னைக்கு மேபி ஒரு பாப்புலர் சென்டிமெண்ட் வேற மாதிரி இருக்கலாம். பட் இவர்கள்லாம் அரசியல் பின்புலம் இல்லாதவர்கள் அல்ல. இல்ல, அப்படி இருந்ததுன்னா கொஞ்ச நாள் எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. நீங்க நம்ம அவ்வளவு நாள் மூடி மறைக்க கொள்ள முடியாது. அடுத்தடுத்த போராட்டங்கள் ஏதாவது செய்யறாங்க, இது தொடர்ச்சியா செய்யறாங்க, வேறு தளத்துக்கு போறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக எக்ஸ்போஸ் ஆயிரும். ஏன்னா இவங்க கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி ஆம் ஆத்மியில ஐடி விங்ல இருந்தவங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட அங்கிருந்து விலகி தனிச்சுதான் இப்ப நிக்கிறாங்க. ஒரு அமைப்புலையோ ஒரு கட்சியிலையோ இருந்து செயல்பட்டு தனிச்சு செயல்படணும் போது அதை நம்ம அதை தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டியதில்லை. ஒருவேளை அந்த அஜெண்டா பேஸ்டு எதுவும் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக மிக விரைவில் எக்ஸ்போஸ் ஆயிரும். அது மறைக்க முடியாது. நன்றி திரு ஜுபேர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.